என்ன விலைக்கு முடிஞ்சது தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். 25/7/2026 சனிக்கிழமை எட்டயாபுரம் ஆட்டுச்சந்தை, தூத்துக்குடி மாவட்டம். இன்னைக்கு சந்தைக்குள்ள போய் சந்தையில் ஆடுகள் எவ்வளோ வந்திருக்கு, என்ன விலை சொல்றாங்க, எப்படி மக்கள் வாங்குறாங்க விலையை குறைச்சி அப்படிங்கிறத கேட்க போறேன். ஆடி மாதம் ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு கிடாக்கள் வரத்து வந்து அதிகமாக இருக்கு. மக்களும் கோயிலுக்கு அதிகமான கிடாக்கள் வாங்கிட்டு போறாங்க. உள்ள போய் டீட்டெயில் பார்ப்போம் வாங்க. தலைவரை முன்னாடி விடுங்க. ஆஹா ஆஹா, கொம்பே வாவான்னு சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அருப்புக்கோட்டையில இருந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்துருக்காங்க. ஆமா, வாங்குறதுக்கு என்ன தேவைக்காக போகுது? முனியப்பசாமி முனியப்பசாமிக்கு கோயிலுக்கு கொண்டு போறீங்க. கோயில் கிடக்கு. அவரு சின்னவர் வேற வந்திருக்காரு. ஆமா, மகன். ரைட். இத வாங்கின ஸ்டோரிய ஃபுல்லா சொல்லுங்க. எப்ப வந்தீங்க, எவ்வளவு பாத்தீங்க? நைட்டு வந்தோம். நைட்டே வந்துட்டோம். கொஞ்சம் ஓவரா தான் போயிருக்கீங்க. நைட்டே பிடிச்சு போச்சு. சரி, காலையில தான் அமைஞ்சிச்சு. பேரம் பேசி முடிக்கிறதுக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா, அவங்க 40 ரூபா சொன்னாங்க. சரி, 25 ரூபா வரைக்கும் பேசணும். சரி, ஆனா 29 வரைக்கும் முடிஞ்சிச்சு. 29,000 ரூபா. பேர் சொல்லுமே. என்ன எத்தனை கடை மொத்தம் இன்னைக்கு வாங்கிருக்கீங்க? இன்னைக்கு ஒரு 4 கடை வாங்கியிருக்கோம்னே. எல்லாமே பெருசுதான், எல்லாம் பெரிய கடை தானே வாங்குவோம். 40 கிலோவுக்கு மேல. ஆமா ஆமா ஆமா. அத இது ரெண்டையும் பராமரிச்சு கொண்டு போறதுக்கு 2 பேர் பக்கத்துல வேணும். ஆமா ஆமாண்ணே. சரி, இது என்ன விலை சொன்னாங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? இது 45 ரூபா சொன்னாங்கண்ணே. அசத்திருக்காங்க. 30 ரூபான்னு வாங்கியிருக்கோம்னே. 45 சொன்னது 30 வாங்கிருக்கோம். 15 ரூபாய் அசால்ட்டா குறைச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா, கொஞ்சம் காலையில வந்துட்டோம், நைட்டே வந்துட்டோம்லண்ணே. ஆமா ரைட். இது எவ்வளவு நேரம் ஆச்சு இவ்வளவு குறைக்கிறதுக்கு? இது இப்ப குறைக்கிறதுக்கு நைட்டே வந்துட்டோம்னே. காலையில கேட்டு காலையில அவர் மனசை கரைச்சிருக்கீங்க. கோயிலுக்கு பள்ளிமடம் அருப்புக்கோட்டை. 2 குட்டி, ஒரு பால்குடி குட்டி, ஒரு 1 மாச குட்டி, 2 பொட்டையா கடாவா? அது கடா குட்டி நீங்க வச்சிருக்கிறது. இது பொட்டை குட்டி. என்ன இப்படி சின்ன குட்டியா வாங்கிட்டீங்களே? வளர்க்கறதுக்கு இருக்கிற காசுக்கு வாங்கியாச்சு. இது பால் போடணுமே, நிறைய செலவாகுமே. வீட்டுல ஆடு மாடு எதுவும் கிடக்கா? கிடக்கு. இது என்ன விலை சொன்னாங்க? 2000. நீங்க வாங்கின விலை 1200. அது 3 ரூபா. வாங்கின விலை 3 ரூபா. அப்ப 3500 4 ரூபா சொல்லிருப்பாங்க. 2 குட்டி ஆடு 25,000. தாய போல பிள்ளை, ஆனா கண்ணு வேற மாதிரி இருக்க. 2 பொட்டையா கிடாவா? கிடாய். ரெண்டுமே கிடாய். வித்தியாசமான கலரா இருக்கு. பல்லு கடை சேர்ந்துட்டு அடுத்த ஆடு செனையாயிருக்கலாம். ஆமா, செனையாயிருக்கும். சரி, என்ன விலை சொன்னாங்க முதல்ல? 30 ரூபா சொன்னாங்க. சரி, 30 ரூபா சொல்லி 25 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. 5 ரூபா குறைச்சிருக்கீங்க. ரைட். எவ்வளவு குட்டிகள் நீங்க பிளான் பண்ணி வந்தீங்க? நாங்க ஒரு 4 குட்டிக்கு பிளான் பண்ணி வந்தோம். சரி, பிளான் பண்ண மாதிரி நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. 2 இங்க இருக்கு, இன்னொரு 2 அங்க உள்ள கொண்டு போயிருக்கு. 3 கொண்டு போயிருக்கு. சரி, இந்த மாதிரி வீட்டுக்கு வளர்ப்புக்கு வாங்குறது எத்தனை மாச குட்டியா வாங்கணும் உங்களால? ஒரு குட்டி வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது இப்போ ஒரு 6 மாசத்து குட்டி இருக்கு. 5 மாசம் 4 மாசம் இருக்கும். சரி, எல்லாம் கிடா குட்டியா வாங்குவீங்களா, பொட்டை வாங்கி பெருக்குவீங்க? ஒரு பொட்டை குட்டி வாங்குவோம், கிடா குட்டி வாங்குவீங்க. இது 2ம் கிடாவா? 2 கிடாய். சரி, என்ன விலை சொல்லி எப்படி வாங்குவீங்க? இது 16 ரூபா சொன்னாங்க. 2யும் சேர்த்து ஒரே வியாபாரிட்ட. நீங்க கேட்ட விலை முடிஞ்ச விலை? நாங்க வாங்கின விலை வந்து இப்ப 13 ரூபாய்க்கு வாங்கி. 13 ரூபா. 6500 ரூபா. யார் அண்ணன் தான் வாங்கி கொடுத்ததா? ஆமா, அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. சரி, ரைட். சூப்பரா கரெக்டா கணக்கு பண்ணி வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு வளர்ப்பு ரேட்டே அதான். திருப்திகரமா முடிஞ்சதா? இது எப்போ விற்பீங்க? இது ஒரு வருஷம் ஆகும். ஒரு வருஷம். நீங்க மொத்தத்துல ஒரு வீட்டுக்கு வளர்க்கணும்னா எவ்வளவு குட்டி வளர்ப்பீங்க? ஒரு பேஜ் எங்க வீட்டுல இருக்கிறது வந்து ஒரு 20 உருப்படி இருக்கு. 20 உருப்படி. நீங்க ஒரு ஆளே போதும்? ஒரு ஆளே வளர்க்கலாம். தீவன செலவு நாங்க குழாய் வெட்டி போட்டுக்குவோம். விலைக்கு வாங்கி போடுற தீவனம் எதுவும் இருக்கா? விலைக்கு வாங்கி தவிடு வாங்கி போடுவோம், அகத்தி குழாய் வாங்கி போடுவோம். இதெல்லாம் விலைக்கு வாங்கி போடுவோம். எல்லாம் வாங்கி போட்டு பராமரிச்சு இழப்பு இல்லாம இருந்தால் லாபம். விருதுநகர் மாவட்டம் ஆத்திப்பட்டியில இருந்து அண்ணன் 2 நல்ல வெள்ளை சைஸ் கிடா. கிடா தானே? காயடிச்ச கிடா. அது பொட்டை மாதிரி இருக்கு இல்லையா? கிடாதானே? ஆமா. சரி, எதுக்காக வாங்கிருக்கீங்க? எப்படி? இது வளர்ப்புக்கு தான். ஆடிக்கு ஆறுக்க. வளர்ப்புக்குன்னு ஏற்கனவே வளர்ந்துட்டு அவ்வளவுதான். ஒரு என்ன விலை சொன்னாங்க, எப்படி வாங்கிருக்கீங்க, எதுக்காக? விலை 30-35 சொல்லுவாங்க. நமக்கு ஆகுமா? நம்ம ஆகுற விலையத்தான் கேட்க முடியும். ஆகுற விலை கேட்ட விலை முத விலை அவங்க கேட்டது 30 ரூபா கேட்டாங்க. சரி, 2யும் சேர்த்து 35 சொல்லி பிற 30னாக நம்ம முடிச்சது 13 ரூபாய்க்கு. ஒவ்வொன்றும் 13. நல்ல இது பண்ணிருக்கீங்கள. சரியான விலை, நல்ல விலையெல்லாம் இல்ல. பிறகு என்ன குட்டியே இன்னைக்கு எவ்வளவு போகுது? 8 ரூபா 9 ரூபா சொல்றாங்க. பல்லு போட்டு எத்தனை நாளா? 2.
அதுக்கு மேல இன்னும் ஏறாது. முதல்ல பல்லு வரதுக்கு முன்னாடி ஏறினா தானே ஏற போகுது. 13 ரைட் ரைட். ஒன்று ஒரு 15 கிலோ விழும்ல? இல்ல நம்ம மதிப்பு 13 14 கிலோ. எல்லாம் வியாபாரி சம்சாரி எல்லாருக்கும் எண்ணத்துக்கு 500 500 மிச்சம் இருந்தா தானே தொழில். ஒரு ஆளை சம்பாதிக்கிறதுக்கு பேர் சந்தையும் கிடையாது, தொழிலும் கிடையாது. ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சது? ஜோடி சந்தைக்கு வந்ததுல டாப் கிடா கருப்பு கிடா, சுத்த கருப்பு. அங்கிட்டும் வெள்ளை கிடையாது, இங்கிட்டும் வெள்ளை கிடையாது, கருப்புலயே கருப்பு, மை கருப்பா பிடிச்சிருக்காங்க. கொம்பு பின் கொம்பு நல்ல வளர்த்தி. அப்பா பல்லு 4 6 எத்தனை தெரியல தெரியல பல்லு எத்தனை? சரி ரைட்டு, கிடா பிடிச்சாச்சு. என்ன தேவை, என்ன தேவைக்காக போகுது? கோயில் கொடைக்கு. கோவில் கொடைக்கு. எந்த ஊரு, என்ன கோயில்? ஆழ்வார்கர் குளம், அரசு சுடலைக்கு. அரசு சுடலைக்கு போகுது. உடனே போறதா, ஒரு வாரம் கிடக்கணுமா? இல்ல, வெள்ளிக்கிழமைக்கு வர்ற வெள்ளிக்கிழமை. சரி, இந்த கருப்பு கிடா சந்தையில பெரும்பாலும் ரேரா தான் வரும். இதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? எவ்வளவு கிடா பாத்தீங்க? ஒரு மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம். விலை என்ன விலை சொன்னாங்க? என்ன விலையில இருந்து ஆரம்பிச்சீங்க? 36 சொன்னாங்க. சரி, 36ல இருந்து 29 முடிஞ்சிருக்கு. 36 சொல்லி 29 முடிஞ்சிருக்கு. 29. கருப்பு கிடால இட மதிப்பு பார்க்க முடியாது. மனசுக்கு பிடிச்சிருக்காங்க, கலருக்கு தான் கலர். ரைட், திருப்திகரமா முடிஞ்சது. ஆமா, அவரே ஆமா ஆசையா இருக்கு, எடுத்தாச்சு. சந்தைக்கு வந்ததுல நல்ல டாப்பா கிடாவா பிடிச்சிருக்கிறாங்க. நல்ல உயரம், நீளம், அகலம், காயடிக்காத கிடா. ஆஹா, தோரணையே சூப்பரா நிக்க. வாங்க, வணக்கம். பல்லு 2 பல்லுண்ணே. 2 பல்லா? ஆமா, நம்ப முடியாத வளர்ச்சி. 2 பல்லுல காயடிக்காத கிடாவோட வளர்ச்சியை பாருங்க. அதான் ஒரிஜினல் கொடியாடு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? எதுக்காக? ஏன், எப்படி, எதற்கு சொல்லுங்க. நாங்க திருப்பூர்ன்றதுல இருந்து வரோம். சரி. ஆடு வளப்பாடுகள் வச்சிருக்கோம். சரி. அந்த ஆட்டுக்காண்டி வாங்கிருக்கேன். எங்க இருந்து? திருப்பூரம். ஏப்பா, அவ்வளவு தூரத்துல இருந்தா? ஆமா. என்ன காரணம்? ஆட்டுக்காண்டி, ஆட்டுகளுக்காண்டி வாங்கியிருக்கேன். இப்படி ஆட்டுக்காண்டி மாப்பிள்ளை கடை. சரி. ஏற்கனவே எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க? அப்போ 15 ஆடு இருக்கு. 15 ஆடு. ஏற்கனவே ஒண்ணு இருந்திருக்குமே மாப்பிள்ளை வந்து அந்த அளவுக்கு மாப்பிள்ளை இல்ல. சிறப்பான மாப்பிள்ளையா வந்து வாங்கியிருக்கேன். சம்பவ காரணம் இல்ல. ஆமா, ரைட். இது பல்லு 2 பல்லு கடா. என்ன விலை சொன்னாங்க? எப்படி கேட்டு எப்படி முடிஞ்சது? ஒரு 29,000 விலை சொன்னாரு. சரி. இப்போ நாங்க 24,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 24. சூப்பர், அருமையா அமைஞ்சிருக்கு. எடைக்கேடா சரியா பிடிச்சிருக்காங்க. இங்க இருந்து அங்க வாங்கிட்டு போய் வளர்த்து விற்பனை வாய்ப்புகள் இருக்கா? விற்பனைக்கெல்லாம் வாங்கலண்ணே, நம்ம ஆட்டுகளுக்காண்டி வாங்கியிருக்கோம். கொடியாடுக்கு மார்க்கெட்லாம் நிறைய இருக்குண்ணே. எங்க போனாலும் மார்க்கெட், கொடியாடுக்கு மார்க்கெட் இருக்கு. ஆமா. சரி, வந்ததுக்கு திருப்திகரமா முடிஞ்சது. வந்துருச்சு. அந்த கொண்டு போறது ஆட்டோவில் எவ்வளவு கிலோமீட்டர்ண்ணே? ஆனால் கரெக்டாக 110 கிலோமீட்டர் இருக்கும். 110 கிலோமீட்டர். திருப்பூரத்துலேருந்து எங்கிட்ட உள்ள போகணும், நிலையூர் சைடு. ஓனர் இல்ல ஆட்டுக்கு. தூத்துக்குடியில இருந்து 2 4 5 பேர் வந்திருக்காங்க. 2 குட்டி வாங்கியிருக்காங்க. 2 கிடா. கிடா தானே? ஆமா. பல்லு போடாத கிடா, 2 காயடிச்ச கிடா. ஆடி மாசம் கோயிலுக்கு இந்த மாசம் ஃபுல்லா கோயில் கூட நடக்கும். சரி, எந்த கோயில் பேர் சொல்லுங்க? சந்தன மாரியம்மன் கோயிலுக்கு போகுது. ரைட் ரைட். சரி, என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சது இந்த வாங்கினதோ சொல்லுங்க. ஏன்னா 37 ரூபா சொன்னாங்க ரெண்டையும். ஒரே வியாபாரிட்ட? ஆமா. சரி, ரெண்டையும் சேர்த்து 37 சொன்ன விலை. ஆமா. எந்த விலையில இருந்து ஆரம்பிச்சிங்க? நாங்க 30 ரூபாய்க்கு கேட்டு 34க்கு முடிச்சிருக்கோம். 30 ரூபாய்க்கு கேட்டு 34. 3 ரூபா தான் குறைக்க முடிஞ்சது. ஆமா. குட்டிக்கு 1500 தான் குறைச்சிருக்கீங்க. ஆமா. ரைட். எப்படி இருக்கு நிலவரங்கள், சந்தை நிலவரம்? இன்னைக்கு கொஞ்சம் கடுமையா தான் இருக்கு. கொஞ்சம் கடுமையா தான். ஆடி மாசம் வந்தோடனே கிடாக்கு தனி ரேட்டு. 2 குட்டி ஆடு 25,000 ரூபா. ரைட். 2 குட்டி என்ன குட்டினா? 2 பெண் குட்டி. ரெண்டுமே பொட்டை குட்டி. ஆமா, பொட்டை குட்டி. ரைட், சூப்பரா இருக்கு. 2 குட்டி ஆடு சந்தையிலே 2 குட்டி ஆடை பாக்குறது ரொம்ப அபூர்வமாயிட்டு நல்லா இருக்கு. ரைட். ஏன் இந்த 2 குட்டி ஆடு வாங்குறதுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்? ஆடு 2 குட்டியும் 6 மாசத்துல முதல்ல எடுத்துடலாம். ஆமா. அடுத்த ஈத்துல அப்ப லாபமா? லாபம். 16,000க்கு நல்ல மான்குட்டி மாதிரி பிடிச்சிருக்கீங்க. நல்லா இருக்கு. காயடிச்ச கிடா 16,000. ரைட். ஒண்ணுதான் வாங்கிருக்கியா, வேற எதுவும் வாங்கிருக்கியா? ஒண்ணுதான். எந்த ஊர் போகுது? வேலாயுரம், கோயில்பட்டி வேலாயுரம். 29,000. ஆமா. ஒரு பொட்டையாடு, அதுவும் பொட்டையாடு தானா? ரெண்டுமே பொட்டைதான். ரெண்டுமே பொட்டை. 29,500 ரூபா. ஆமா. சரி, எந்த ஊர் போகுது, எதுக்காக? ஆவரங்குளம் போது வளப்புக்கு. ஆமா. 2க்குமே குட்டி கிடையாது. சரி, பல்லு 1 2 பல்லு, 1 6 பல்லு. ரைட் ரைட் ரைட். வளப்புக்கு பிடிச்சிருக்கீங்க. விலை எப்படி இருக்கு?
விலை சுமாரா தான் இருக்கு. சுமாரா இருக்கு, வாங்குற அளவுக்கு இருக்கு. வாங்குற அளவுக்கு இருக்கு. சாத்தூர்ல இருந்து 2 கிடா கோயிலுக்கா? கோயில் என்ன இப்போ எல்லாரும் கோயிலுக்கே வாங்கிட்டு போறீங்க? கோயில் சீசன் ஆரம்பிச்சு ஆடி மாசம். அப்படியா? சரி, எப்படி வீட்டுல இருந்து வரச்சுல எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி இங்க நடந்தது அதை சொல்லுங்க. சரி, குட்டி வந்து நல்லா வந்து கிடைச்சிருக்கு குட்டி, அதனால நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு கிடைச்சிருச்சு. வீட்டுல இருந்து சொல்லிட்டு வந்த மாதிரியே கிடைச்சிருக்கு. கருப்பு கடை தான் வேணும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். கருப்பு வெள்ளை மாதிரி அடிக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி எனக்கு அமைஞ்சிருச்சு. சரி, எவ்வளவு நேரம் ஆச்சு? வந்து ஒரு மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரத்துல இதுல இருந்து கடைசி வரைக்கும் போய் அழைச்சிட்டு வந்தோம். அழைச்சி எல்லாம் செக் பண்ணாங்க. இந்த 2 குட்டி வந்து பிடிச்சிருக்கு. ரைட், என்ன விலை சொன்னாங்க? எப்படி கேட்டு எப்படி முடிஞ்சது? அவங்க சொன்னது வந்து 42 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஒரே வியாபாரிட்ட? ஒரே வியாபாரி கிட்ட. சரி, நமக்கு முடிச்சது வந்து 37 ரூபாய்க்கு முடிச்சிருக்கு. 37 ரூபா, ரெண்டையும் சேர்த்து? ரெண்டையும் சேர்த்து 2 சேர்த்து 31. 31 அது வந்து 11 ரூபாயா? 11 சேர்த்து 31, அது 11,600. ரைட், என்ன தேவைக்காக போகுது, எங்க போகுது, எப்படி வாங்கினீங்க? ராமநாதபுரம் வளர்க்கறதுக்காக. இது பொட்டையா கடாவா? இது பொட்டை. 2 புருவை, அப்ப சென்னையா இருக்கணும். பல்லு 2. ரைட், மொத்தம் எத்தனை உருப்படிகள் வாங்கிருக்கீங்க? எத்தனை? 3 உருப்படி. ரைட். சரி, சந்தை நிலவரங்கள் எப்படி இருக்கு? இந்த கடுமையா இருக்கு. கடுமையானா விலைவாசி அதிகமா இருக்கு. ராமநாதபுரத்தோட இங்க ரேட் அதிகமா இருக்கு. ராமநாதபுரத்துல கறி எவ்வளவு? கிலோ 900 ரூபா. இங்க 1000 ரூபா. 1000 1100 இங்க. 2 தாயாடு 32 சொல்லி 30. 4 சேர்த்து 10,000. எல்லாமே 1.5 மாச குட்டி, எல்லாம் கிடா குட்டி, மயிலம்பாடி பொட்டு எல்லாமே கிடக்கு. செவலை செங்குட்டி எல்லாம் 4 சேர்த்து 10,000. எந்த ஊர் போகுது? 7000 பண்ணை. ஆட்டுக்கு ஃபேமஸான ஊர்ல இது. 3 சேர்த்து 6 ரூபாய். நாங்க சிவகங்கை மாவட்டத்துல இருந்து வரோம் சார். சந்தை நிலவரத்தை சொல்லுங்க. நிலவரம் வந்து 7 குட்டி, ஒரு 8 குட்டி வாங்கலாம்னு வந்தோம். 2 குட்டி தான் நாங்க வாங்கியிருக்கிறோம். அதுக்கு மேல எங்களால வாங்க முடியல. ஏன், யாரும் தரமாட்டேன்ட்டாங்களா? தரமாட்டேன்னா ரேட்டு கூட இருக்குல்ல. சரி, நீங்களா பேசுறீங்க, என்னையும் பேச ரேட்டு கூடங்கனால எங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைச்சதே வந்தேன். ஆனா ரேட்டு கூட சொல்றாங்க. நாங்க வாங்கி சம்சாரி வியாபாரம் தான் பாக்கல, வளர்க்கறதுக்காண்டி பாக்க. வியாபாரத்துக்கு இல்ல, வளர்க்கறதுக்கே வாங்க முடியா? சரி, 2 குட்டி வாங்கிருக்கீங்க? 2 குட்டி வாங்கியிருக்கிறோம். சிவகங்கை மாவட்டத்துல இருந்து இங்க வந்திருக்கிறோம். ரைட். அண்ணா சொல்ல, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இங்கதான் எட்டையாரம் தானே, லோக்கல். எட்டையாரம், உள்ளூர்காரங்க தான். எதுக்காக வாங்கிருக்கீங்க? கோயிலுக்குண்ணே. கோயிலுக்கு உடனே கொண்டு போறதா? ஆமா, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை. ஒரு வாரம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை. ஆமா. சரி, இந்த கிடா வாங்கின ஸ்டோரியை சொல்லுங்க. எப்ப வந்தீங்க, எவ்வளவு கிடாவை பாத்தீங்க, நாங்க வந்து எப்படி அமைஞ்சது, எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு 10 கிடாயை பார்த்தோம். சரி, அடுத்து ஒரு வழி அமைஞ்சு நல்ல பொருத்தம் அமைஞ்சு இதான் அமைஞ்சிருக்கு. மொத்தம் எத்தனை கடை வாங்கிருக்கீங்க? ஒண்ணுதான். சரி, என்ன சொன்னாங்க? எவ்வளவு பெரிய விலை சொன்னாங்க? 30 ரூபா, 32 ரூபா. சரி, நீங்க வச்ச விலை? 18 ரூபா வச்சோம். ஆட்டுக்காரருக்கு லைட்டா படபடப்பு வந்திருக்குமே. கணிச்சு வச்சுட்டிய விலைய? சரி, அது 18ல இருந்து எவ்வளவு தூரம் வந்துச்சு? 23 வரைக்கும். 23 வரைக்கும் வந்திருக்கு. 3. ரைட், 18,000 கேட்டு 23,000. அருமையா குறைச்சிருக்காங்க. கரெக்டா எடைய கணிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. பல்லு 4 பல்லு 4. சூப்பர். எந்த ஊர் கோயில்? தனி கூட தான் ஃபங்க்ஷன் நடத்துறோம். தங்கச்சி மகளுக்கு மோட்டை. ஐயனார் கோயிலுக்கு போகுது எட்டையாவரத்துக்கு. 2 சேர்த்து 24. 2 கிடா. 2 கிடா. பல்லு 2 இருக்கும், இல்ல போட்டிருக்காது. பல்லு போடல. பல்லு போடல. 24,500 ரூபா. 2 கிடா. என்ன தேவைக்கு போகுது? கோயிலுக்காக. இப்ப கோயில் சீசன் ஆரம்பிச்சு. நாளைக்கு. இட மதிப்பு எதுவும் கணக்கு பண்ணியல? இல்ல இடம் 15 கிலோ. அதான் கேட்டேன். 15 கிலோ. எட்டையாபுரம் பொட்டுக்குட்டி. பொட்டையா கடாவா? பொட்டைக்குட்டி. என்ன விலைக்கு முடிஞ்சிருக்கு? 2500. எவ்வளவு? 2500. 2500 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. எந்த ஊர்னே போகுது? ஏனப்பட்டினே.
அண்ணா விலை சொல்லலாமா? அவரு வியாபாரி இல்ல, வியாபாரி இல்ல. விலையை பகிருங்கள். 3 குட்டி ஆடு வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஒரு குட்டி கன்னியாடு. குட்டி இதுல உள்ளதா? இல்ல தனித்தனியா பிடிச்சது. எல்லாமே தனித்தனியா? ஆமா. என்ன விலை வாங்கிருக்கீங்க சொல்லுங்க? இந்த குட்டியும் ஆடு, ஒரு குட்டி ஆடு 13,500. அது ஒரு நாள் 10 ரூபா. 10 ரூபா. கன்னி ஆடு 13,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஒரு குட்டி ஆடு. பல்லு 2 பல்லு. என்ன